அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கத்துக்கு மாநில தலைவராக இருக்கிறேன். சரிங்களா? அதான் பிரைவேட் ஆம்புலன்ஸுக்கு மாநில தலைவர். அதாவது நேற்று ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் அவர்கள் ப்ரோக்ராம் நடத்தும் போது அதுல ஒரு ஆம்புலன்ஸ் போந்ததாகவும் அதனால கண்டனம் தெரிவிச்சு அவங்க ஒரு விஷயம் பேசினதாகவும் அது பப்ளிஷ் ஆயிருக்குது. அதுல நம்ம ஒரு பதிவு கொடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளோட லெட்டர் பேடை ஃபேக்கா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட லோகோவும் சரி, என்னோட பேரும் சரி, அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர் பேட்ல என்னோட பேர் மேல மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னோட சிக்னேச்சர் அதுல கிடையாது. பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே அதுல சீல் எந்த விதமான சீலும் கிடையாது. நம்மளோட லோகோவே ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்க. கிரியேட் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல நாங்க கண்டனம் தெரிவிக்கதா கொடுத்துருக்காங்க. அது ஒரு பொய்யான செய்தி. சரிங்களா? இன்னைக்கு முதல்ல அதை நான் புதிய தலைமுறைங்கிற சேனலோட பேஜ்ல FB பேஜ்ல நான் பார்த்த உடனே சேனலுக்கு நான் கால் பண்ணி பேசுனேன். கால் பண்ணி பேசும்போது எதுக்கு இந்த செய்தி போட்டீங்க, யாரை தந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சரியான சோர்ஸ் இல்லைன்ற மாதிரி நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. திரும்ப 5 நிமிஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டாங்க. திரும்ப மறுப்பு செய்தி நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம், போட்டது தப்புதான்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. அந்த மறுப்பு செய்தியை அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீபப்ளிஷும் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்த எதனால பண்றாங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதனால கண்டிப்பான முறையில இது யாரு செஞ்சாங்கிறத நாங்க கண்டிப்பான முறையில் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி, சைபர்லயும் சரி, பிளஸ் கமிஷன் ஆபீசர் சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க இருக்கிறோம். அவங்க கண்டிப்பான முறையில் அவங்களை யாருங்கிறத கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம கேட்டுருக்கு. நன்றி.